பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாகட்டும். இந்த நாளிலே முதற்கபடி யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தரோடு கூட இருக்கிறார், இனிமேலும் இருப்பார் என்று விசுவாசித்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வேளையில் சபையின் காரியங்களை குறித்து ஆரம்ப நிலைமை குறித்து கொஞ்சம் பேசும்படியாக கர்த்தர் உணர்த்தினபடினாலே இது உங்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கை போல வாசிக்கிறோம். இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் 2000ஆவது வருஷத்துல ஆரம்பிக்கப்பட்டது. 76ஆம் வருஷத்துல ஆண்டவர் சொல்லும்போது ஒரு கிழக்க பார்த்த ஒரு இடத்துல ஒரு சபை உருவாகி அதுல நீ ஊழியக்காரனாக இருப்ப அப்படின்றது ஒரு மத்தியானம் ஒரு 3 மணி வேளையில ஒரு திரையில ஓடுற மாதிரி எனக்கு ஓடிச்சு. ஆனா கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியான ஒரு அழைப்பை கொடுத்தார். அப்போ இடம் இல்லையே என்று சொல்லும் போது இடத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கிறது குடி என்று ஆண்டவர் உணர்த்தினார். 2000ஆவது வருஷத்துல ஒரு கூரை கொட்டகையில இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. 2.5 வருஷம் கழிச்சு இதை கட்டடமாக கட்டும்படியான ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார். இந்த சபை கட்டுமானத்துக்கு எந்த டொனேஷனும் கிடையாது. தேவனுக்கு எங்களுக்கு கொடுத்தபடியே தான் நீங்க ஆரம்பிச்சோம். முதல்ல வெறும் தரையை போட்டு சீலிங் மட்டும் போட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வரியால் சன்னல் அது இதுன்னு சொல்லி எல்லாம் முடிச்சோம். எந்த எதிர்ப்புகள் வந்த போதிலும் கூட அதை பற்றி கவலைப்படாதபடிக்கு ஆண்டவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி கொண்டே வந்தார் ஒவ்வொரு நாளும். 2003ஆம் வருஷத்துல நாங்கள் இந்த கட்டடம் பற்றி இதுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலும் கூட இந்த 26 வருஷமாய் கர்த்தர் நடத்தி வந்தார். என்னிடத்துல எந்த பலமோ ஞானமோ தெளிவோ எதுவுமே எனக்கு கிடையாது. கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்தார். கர்த்தரை நடத்தினார். இந்த 26 வருஷமும் எங்களை திடப்படுத்தி சகாயம் செய்தார். அப்போ அந்த ஊழியத்துல ஒவ்வொரு முறையும் சில பயங்களும் குழப்பங்களும் வரும்பொழுதுதான் பயப்படாது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உணர்த்தி கொண்டே ஒரு வசனம் திரும்ப 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 பல வருஷங்களாக என்னிடத்திலே இருந்து என்னை பலப்படுத்தி திடப்படுத்தும்படியாக செய்தார். அந்த வசனத்தின் வழி நான் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அது எல்லாவற்றையும் நாங்கள் உதவி தள்ளிவிட்டு அந்த பெருசா நினைக்காதபடிக்கு ஊழியம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த ஊழியத்திலே முழு பங்களித்தோம். இந்த நாள் வரைக்கும் ஊழிய பாதையில நாங்கள் தொய்வுபடும் போதெல்லாம் திடப்படுத்தி எனக்கு உணர்த்தி செய்கிறது என் மனைவி ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஆரம்ப நாட்களில மிகவும் ஒரு சிலராக ஆரம்பிச்ச இந்த சபை இன்றைக்கு பெரிய அளவில் கர்த்தர் நாட்களை கொடுத்து உயர்த்தி இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையார் மத்தியில பேசும்படியா எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. அது மாத்திரம் இந்த சபை இந்த ஊழியத்தின் மூலமா அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல அநேக விடுதலை பெற்றிருக்கிறாங்க. ஒரு 15-20 பேருக்காக நாங்க குழந்தை இல்லாத போது ஜெபித்த போது எங்க ஜெபத்தையும் எங்க சபையார் ஜெபித்த ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நடக்க முடியாம இருந்தவங்க எல்லாம் நடக்க வைத்திருக்கிறார் ஆண்டவர். ரொம்ப பேருக்கு முடியாம ஒரு குழந்தை ரொம்ப சாகிற நிலைமையில கூட கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தைக்கு கூட ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஆண்டவர் அப்படியாய் அற்புதம் செய்தார். அது மாத்திரம் இந்த ஊழியத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்த போதிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் எங்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை எங்களுக்கு பலப்படுத்தினதுக்காக நன்றி. அது மாத்திரம் இல்ல, யோசுவா நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவ் போன்ற வார்த்தையின்படி எங்களை குடும்பமா இந்த ஊழியத்திலே தெரிந்து கொண்டு தேவன் எங்களை பயன்படுத்தி வருகிறார். அது மாத்திரம் இல்ல, எங்க சபை பிள்ளைகளும் எங்களுக்கு மிகவும் ரொம்பவும் ஒத்துழைப்பா இருந்து எங்களை இந்த ஊழியத்துல எங்களை ரொம்ப பலப்படுத்துறாங்க. அதுக்காகவும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். நமது ஜீவவழி திருச்சபையின் 26ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி நன்றி நிறைந்த இருதயத்தோடு நமது பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதி கன மகிமையை செலுத்துகிறோம். சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆம், இவ்வசனத்தின்படி 26 ஆண்டுகளுக்கு முன்பு நமது ஜீவவழி திருச்சபையின் மேய்ப்பர் அருட்திரு மோகன்ராஜ் அவர்கள் ஒரு கட்டிடம் ஏரியை நோக்கி கட்டப்பட்டிருப்பதை தரிசனமாக கண்டார். ஆபகு 2:3 படி
ஏற்ற நேரத்தில் அத்தரிசனத்தை தேவன் நிறைவேற்றினார். வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மையுள்ளவர், வாக்குமாறா தேவனவர். இத்திருச்சபை முன்குறிக்கப்பட்டு ஆவிக்குரிய சபையாக திகழ காரணமாக இருந்த பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வரும்போது கர்த்தர் எங்களுக்கு 99 இந்த சபையை கொடுத்தாரு. அப்போ எனக்கு ரொம்ப ஆராதனையாகட்டும் அது ரொம்ப திருப்தியா இருந்ததுனால நாங்க இங்கே தொடர்ந்து நாங்க இருக்கிறோம். அது மாத்திரமல்ல 2001 எங்க மாமனாருக்கு ரொம்ப உடம்பு சரியாம போச்சு, கால் வந்துச்சு. கூட்டம் ஜபம் பண்ணோம். ஜபம் பண்ணும்போது ஏசப்பா அந்த ஜபத்தை கேட்டு அது கொடுத்தாரு, நல்ல சுகத்தை கொடுத்து ஆலயத்துக்கு அவருக்கு நடந்து வரணுமா அவருக்கு நடக்க வேலை கொடுத்து ஆசீர்வதித்தாரு. அதுக்கப்புறமா என் கனவு தான் ரொம்ப பலவீனமா இருக்காது, எப்பவுமே பலவீனமா இருக்காங்க. ஜபம் பண்ணுவோம், எல்லா சூழ்நிலை அவருக்கு ப்ரெஷர் அதிகமாயிட்டு ஆலயத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனது இல்ல, மகளிர் சபை ஆலயத்துக்கு போய் நம்ம ஜபம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம். அதே மாதிரி ஜபம் பண்ணோம். ஜபம் வந்து எசுப்பா அந்த ஜபத்தை கட்டி என் கனவுக்கு நல்ல சுகத்தை தந்து ஜீவனை தந்து வழி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்ல, 2012 எனக்கு ஒரு பலவீனம், பெரிய பலவீனம். அது என்னன்னா தலையில கட்டிட்டு சும்மா சாதாரணமா கண் டெஸ்ட்டுக்கு தான் போனேன். போனா அவங்க உங்களுக்கு மூளையில பிரச்சனை இருக்கு, அதை நீங்க இது பண்ணணும் போகணும். அதே மாதிரி ஸ்கேன் எல்லாம் பண்ணோம். ஸ்கேன் பண்ணும்போது மூளையில கட்டி இருக்கு, அதுவும் வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணோம் நாங்க. அப்ப கர்த்தரை நோக்கி நாங்க போட்டுட்டோம். பாஸ்டர் எங்களுக்காக வாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க, சபையாக ஜெபம் பண்ணாங்க. பண்ணும்போது அந்த இதுலயே எனக்கு ஜீவனை கொடுத்து கர்த்தர் என்னை முன்னாள் வரைக்கும் எவ்வளவு பலவீனம் வந்தாலும் அதுல இருந்து என்னை விடுவித்து பாதுகாப்பு வந்த கர்த்தருக்கு கோடி கோடி நன்றிகளை இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் பரிபூரணத்தின்படி ஒரு ஜனக்கூட்டத்தை ஜெபத்தினாலும் தேவ கிருபையினாலும் ஒரே குடும்பமாக இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி வருகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தெய்வீக அருட்பணியில் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும் படிக்கு இந்நாள் வரையிலும் தேவ கிருபையினால் வழிநடத்தப்படுகிற அருட்திரு மோகன்ராஜ் அவர்களுக்கு சபையார் அனைவரும் நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் விக்னேஸ்வரன் என்கின்ற இறைமலை. நான் சின்ன வயதுலேருந்து தேவனை அறியாத ஒரு மனுஷன். நான் 7 வயசுலேருந்து ஒரு 21 வயசு வரைக்கும் எங்கள் வீட்டாண்ட இருக்கிற ஒரு கோயிலில், இந்து கோயிலில் தான் நான் பூசாரியாக வேலை செஞ்சேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில காரணங்களால் எனக்கு ஒரு செய்வினை மாதிரி எனக்கு ஒரு சில பேரால் ஏற்பட்ட காரியம், அதுலேருந்து என்னால் விடுபட முடியல. ஆனாலும் அந்த கோயிலில் வேலை செஞ்சுருக்கும்போது ஒவ்வொரு நாளும் எனக்கு பலவீனம் அதிகமாகிட்டே இருக்குது. எனக்கு எத்தனையோ கோயில்களில் எனக்கு அந்த சரி செய்யணும்னு பார்த்தாங்க, அது ஒன்றும் இயலலை. ஆனாலும் நாங்கள் சென்னை பகுதி பட்டணத்துக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். அப்போ இங்கே இருக்கும்போது என் மனைவி சொன்னாங்க, சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் வரமாட்டேன், நீங்கள் ஒன்றா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முடியாத சூழ்நிலை கூட நான் இங்கே இருக்கும்போது என் மனைவி எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் நீ சும்மா பேசிட்டு இருந்தாலும் ஒரு பிரயோஜனமாக இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க, எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அவங்க இரவில் அந்த வேத புத்தகத்தை எடுத்து படிப்பாங்க. அப்போ ஒரு சில வார்த்தைகளை தப்பாக படிக்கும்போது என்னிடத்துல சொல்லுவாங்க, ஏங்க நீ படித்து காட்டுங்களா அப்படின்னு. நான் முதலாவது அந்த வேதத்தை அவங்களுக்கு படிக்கும்போது அந்த வார்த்தை ஒரு வித்தியாசமாக இருந்தது. நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன், ஆனாலும் அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ஒரு பிரமிப்பான வார்த்தையாக இருந்தது. அப்போ அந்த வார்த்தையில் ஒவ்வொன்றும் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சு. அப்போ இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் இவர் தானா? அப்போ நான் இத்தனை நாட்களாக 21 வயசு வரைக்கும் நான் இருந்தது அவர் தேவன் இல்லையா? அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு கேள்வி. அதுக்கடுத்து இந்த வார்த்தைகளை தியானித்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு படித்து காட்டும்போது அது மூலிமா கர்த்தர் என்னை தொட்டார். அதுக்கடுத்து நானே என் மனைவி இடத்துல நான் வரமா சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு.
அப்புறம் இந்த ஜீவவழி திருச்சபைக்கு நாங்கள் இங்கே வந்தோம். வந்து இன்னும் பக்கத்து வீட்டில் இருந்த இந்த சகோதரி மூலியமாக, இந்த சபைக்கு வர சகோதரி மூலியமாக நாங்கள் இந்த சபைக்கு வந்தோம். வந்துட்டு அதுக்கடுத்து இங்கே எல்லாரும் ஆராதனை பண்ணும்போது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன் இவ்வளோ சத்தம் போட்டு இவங்களாம் இப்படி ஆராதிக்கிறாங்க அப்படின்னு. ஆனாலும் அன்று நான் இரவில் படிக்கிற அந்த வார்த்தைக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. தேவனை இப்படி தான் ஆராதிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக. அதுக்கடுத்து தொடர்ந்து நானும் அந்த பாட்டு புத்தகத்தை எடுத்து பாட ஆரம்பித்தேன். அதிலிருந்து தேவன் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரமிப்பான ஒரு விஷயத்தை எனக்குள்ளாக தோன்ற பண்ணினார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால் பலவீனம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இருந்தது. ஆனாலும் தேவதாசனத்தை பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொன்னார். உங்களால் முடிஞ்சா நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு 3 நாள் உங்களால் முடிஞ்சா நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாருன்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், சரி இது நடக்குமா அப்படின்று எனக்குள்ள ஒரு கேள்வி. நான் தொடர்ந்து 2 நாள் ஆராதனை பண்ணேன். முதலாவது நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். மறுபடியும் 2வது நாள் ஜெபம் பண்ணிட்டு ஆனால் காலை நீட்டுறேன். எனக்குள்ளாக இருந்த அந்த செய்வனை கட்டுகள் எல்லாமே என்னை விட்டு அகன்றுச்சு. அப்போ திடீர்னு காலை நீட்டி பார்க்குறேன். இத்தனை நாள் எனக்கு இரவும் பகலும் என்னை வேதனைப்படுத்தி கொண்ட ஒரு வலி என்னை விட்டு நீங்கி போயிடுது. நான் அறியாத நாமான தேவனை ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். காலை நீட்டுறேன், ஒரு சின்ன வலி கூட என் இடத்துல இல்லை. அதுக்கடுத்து திடீர்னு பக்கத்தில் உள்ள என் மனைவியை எழுப்பு, நான் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா இந்த மாதிரி எனக்கு என் காலில் எதுவும் ஒரு வலி இல்லை, எப்படி போச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க எழுந்து அதுக்கடுத்து நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணிட்டு நான் மறுபடியும் என் மனைவி என்னோட கூட சேர்ந்து கையை பிடிச்சி தேவனுக்கு நாங்கள் அதிகமாக அந்த இரவில் நன்றி சொல்லிட்டு திரும்ப படுத்துட்டோம். எனக்கா தூக்கமே வரல. ஏன்னா இத்தனை நாளாக நாங்கள் பட்ட வேதனை இரவெல்லாம் வலிக்கும், பகலெல்லாம் வலிக்கும், நாள் முழுதும் வலிக்கும், தாங்க முடியாது, மறிச்சலாமல் கூட தோணும். அப்படியாப்பட்ட வழியில் இருந்து எனக்கு ஒரு பரிபூர்ண சுகம் எனக்குள்ளே வந்ததும் போது என்னையும் அறியாத நான் அழுது தேவனிடத்தில் நன்றி சொன்னேன். அன்றைக்கு கொடுத்த சுகம்தான் இன்றைக்கு வரைக்கும் தேவன் எனக்கு பரிபூர்ண சுகத்தை தந்து என் மனைவி, என் பிள்ளைகளை எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் அவர் என்னை வழிநடத்த வந்தார். தேவனுக்கு நான் கொடானபடி நன்றி செலுத்துக்கிறோம். அந்த வெள்ளிக்கிழமை நாளில் எங்கள் சபையில் அநேக நாள் அந்த வேதத்தை தியானிக்கிறது ஒரு தியானிப்பு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பைபிள் முழுதும் என்னால் அந்த நாட்களில் படிக்க முடியாது. ஆனாலும் இன்றைக்கு தேவதாசன் ஆதியாகமத்திலிருந்து இந்த பைபிள் முடிக்கிற வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அவர் எங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நடத்தி அவர் என்னை தேவனுடைய மகத்துவங்கள் இன்னதென்று இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக என் தேவன் நடத்தி வந்தார். அவருக்கு கொடானபடி ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் அழைத்த அழைப்பிற்கு இந்நாள் வரைக்கும் உண்மையுள்ள சாட்சியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ அர்ப்பணிப்போடு வாழ்ந்து வருகிற சபை மேய்ப்பரது வாழ்க்கை சபை விசுவாசிகள் அனைவருக்கும் ஒரு முன் மாதிரியான சாட்சி. பந்தய சாலையில் ஓடும் வண்ணம் திருச்சபையின் வளர்ச்சி பாதையில் ஜெபத்தினாலும் சேவையினாலும் மேய்ப்பரோடும் அவரது குடும்பத்தோடும் இணைந்து பயணிக்கும் சபையின் ஒவ்வொரு விசுவாச அங்கத்தினருக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றியினை மகிழ்ச்சி நிறைந்த இருதயத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சின்ன ஓலக்கொட்டால இருந்தோம். அங்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். ஆண்டவர் நாங்கள் ஜீவனுக்குள்ள சபைக்குள்ளே நாங்கள் போகல, ஆவிக்குள்ள சபைக்கு நாங்கள் போகல. அப்போ முதல்ல எங்கள் மச்சின வீட்டில் தான் தேவனை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த சபைக்கு வந்துருந்தாங்க. அப்போ பாஸ்டரம்மாவும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அப்போ வந்திருந்தா அப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க. அப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேருமே ரொம்ப ஜுரத்தில் இருந்தோம். அப்போ பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு வந்திருந்த போது ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அப்போ வீட்டுக்காரர் அப்போ மதியம் சாப்பிட்டுட்டு பக்கத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே படுத்துட்டு எதிர்த்து சாப்பாடு கூட என்னால் போட்டு கொடுக்க முடியல. அவ்வளோ ஜுரத்தில் நாங்கள் 3 பேருமே இருந்தோம். பார்த்துட்டு அவர் சாப்பிட்டு வேலைக்கு போகணுமென்றதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. பாஸ்டரமா அந்த நேரத்தில் எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்டரமா நிற்கிறதுக்கு கூட எங்கள் வீட்டில் இடம் இல்லாமல் ரொம்ப சின்ன வீடாக இருந்துச்சு. அப்போ ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வீடே ஒரு ஏசப்பா அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு வீடே ஒரு நல்ல ஒரு வெளிச்சமாக இருந்துச்சு. அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்காரர் வரும்போது நான் போகும்போது மதியானம் போகும்போது எல்லாம் ஜுரத்தில் இருந்தீங்க, இப்போ பார்த்தா எல்லாம் நல்லா தெளிவாக இருக்கிறீங்களா, என்ன ஆச்சுன்னா அது வீடே ஒரு பிரகாசமாக இருக்குதுன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இதுமாதிரி போகிற சபையிலேருந்து பாஸ்டரமா ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ஏசப்பா ஜெபத்தை கேட்டு பசங்களும் நல்லாயிட்டாங்க. ஆனால் எனக்கும் தெரியுது, ஒரு மாற்றம் தெரிஞ்சுட்டு அப்போதுலேருந்து அப்போ ஜீவனுள்ள தேவன் ஏசப்பாதான்ட்டு நாங்கள் அப்போவே அந்த இது உணர்ந்துட்டு அந்த வாரமே நாங்கள் சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம்.
சபைக்கு வர ஆரம்பிச்சு இந்த சபைக்கு வந்து எந்த பையனும் எவ்வளோ நன்மையினால என் தேவன் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஓலப்பட்டால இருந்து ஒரு வீடு கட்டவும் கத்தர் உதவி செய்தாரு. வண்டி இல்லாதவன் எங்கே போனாலும் நாங்கள் நடந்து தான் போயிட்டு இருந்தோம். ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு கூட வழி இல்லாமல் நாங்கள் இருந்தோம். கத்தர் எங்களை ஆசீர்வாதம் பண்ணி ஒரு 3 வாகனம் வாங்க கத்தர் திரும்ப செய்தாரு. வீடு கட்ட உதவி செய்த தேவன் இப்போ ஒரு பெரிய வீட்டில் போய் வாடகைக்கும் கத்தர் உதவி செய்தாரு. என் பிள்ளைங்களையும் கத்தர் ஆசீர்வதித்தார். மகனுக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்து என் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கத்தர் நன்மை செய்த தேவனுக்கு கொடான கூறி நன்றி. அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியது போல, கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு இடுக்கமான காலகட்டத்திலும் தேவனால் அருளப்பட்ட ஆறுதல்கள் சபையின் தளர்ந்த கைகளையும் தள்ளாடும் கால்களையும் பலப்படுத்தியது. கர்த்தரால் வரக்கு வேண்டும். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாமத்தினால இந்த நாட்களில் எங்களை சாட்சியாக வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பாரம்பரியமான ஒரு சிஎஸ்ஐ சபையில் இருந்து வாழ்ந்தவங்க. எங்களுக்கான எல்லாரும் குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம், சர்ச்சுக்கு போவோம், ஆராதனைக்கு போவோம், சண்டே ஸ்கூல் போவோம், வேதத்தை வாசிப்போம், படிப்போம், பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்பு என்கிறது எங்களுக்கு இல்லை. அப்போ என் திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்காங்க. நாங்கள் தூரத்தில் நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல பஸ் வசதி இல்லாதனால நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போக முடியலை. ஆனால் சமீபத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போகணும். ஆனால் எங்களுக்கு அப்போது பிஸ்னஸும் சரியாக செய்ய முடியல. இந்த ஏரியாவில் பிஸ்னஸ் இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை எங்களோட காணிக்கைக்கு கூட 50 ரூபாய் தேடி வச்சுருந்தா அது பஸ்ஸுக்கே செலவழிஞ்சிடும். காணிக்கை போட பணம் இல்லையேன்னு கஷ்டப்படுவோம். அப்போ தான் யோசித்தோம், பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு நம்ம போகணும். அப்போ இதை காணிக்கையாக போட்டுடலாமே அப்படின்னு யோசிச்சு தான் பக்கத்தில் இருக்கிற சபைக்கு வர்றதுக்கு முடிவு பண்ணோம். ஒரு நாள் எங்களுடைய இந்த ஊழியக்காரர் ஜீவோலி திருச்சபையில் உள்ள ஊழியக்காரர் அந்த பக்கமாக வீடு சந்திக்க போயிட்டு வரும்போது என்னை பார்த்து பேசி வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு, இங்கே ஆராதனைகளுக்கு போகலைன்னா பக்கத்தில் எதுவும் போகலைன்னா நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி, ஆராதனைக்கு போவோன்ட்டு நாங்கள் அடுத்த நாளையிலேருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பிள்ளைகளோட இந்த சபைக்கு வந்தாலும் எங்களுக்கு பஸ் வசதி இல்லை. நாங்கள் பொன்னியம்மன் கோயிலில் இறங்கி கூட அதிக தூரம் நடக்கணும். வீட்டிலேருந்து பஸ்ஸுக்கும் நடக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு தான் வருவோம். அப்புறம் ஆட்டோ வச்சு வருவோம். எங்கள் ஹஸ்பண்ட் வண்டி ஓட்ட மாட்டாங்க, பிள்ளையும் சைக்கிள் ஓட்டுவோம், ஆனால் வாகனங்கள் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோவில் அந்த பணம் செலவு பண்ணி தான் இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தோம். அந்த நேரங்களில் நான் யோசிப்பேன், கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு நல்ல வருமானத்தை கொடுங்க. நாங்கள் சபைக்கு போகும்போதெல்லாம் நாங்கள் இப்படி இல்லாமையில் வெறுமையில் போகக்கூடாது. எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் எப்பவும் கையில் கர்த்தருடைய சமூகத்தில் போக 100 ரூபாயாக எடுத்துக்கிட்டு போகணும், இந்த 10 ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதித்தார். எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுல வருமானங்கள் வர ஆரம்பிச்சுது. நாங்கள் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் பொறுத்தனைகளை நிறைவேற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் பிள்ளைகள்லாம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகத்தோடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஆரம்பித்தது என்னென்னா, நாங்கள் 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிருவோம். இங்கே வந்த பிறகு பிள்ளைகள் வளர்ந்து கர்த்தருக்குள்ள ஆராதனையிலையும் மற்ற எல்லா விஷயத்துலேயும் பிபிஎஸ் நடத்துவாங்க. பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் எடுப்பாங்க. ஆராதனைகளில் பிள்ளைகள் கலந்து கொண்டு மகனும் ஆராதனையில் கூட இருந்து ஆராதனையை பங்கெடுத்து ஊழியக்காரருடைய மகனும் எங்கள் மகனுமாக ஆராதனை நடத்துவாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து எங்களை சந்தோஷம் சமாதானமாக நடத்திட்டு வந்தார். ஊழியக்காரர் எப்போ நாங்கள் இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகளில் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாரம் எடுக்கிற மாதிரி எடுத்து அழுது புலம்பிச்சோம் பண்ணாங்க. ஒரு சூழ்நிலைகளில் அப்பா ஒரு ஆக்சிடெண்ட் பிள்ளை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் ஓடி அழுது ஜெபம் பண்ணது சொந்த தகப்பனை போல எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஆறுதலாக இருந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தோம். கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு. மறுபடியுமா பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறாங்க. அதிகமாக இப்போ பிள்ளைகள் கொஞ்சம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வந்துட்டாங்க.
இப்போ எங்களுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆயிடுச்சு, பேர பிள்ளைகள்லாம் இருக்காங்க. வாகனம் இல்லை ஆலயத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்லி 4 பேரும் 4 பக்கமாக ஆட்டோலேயோ 2 வீலர்லேயும் வந்துகிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு ஒரு வாகனத்தை வாங்கி சொந்தமாக குடும்பமாக ஏற்ற நேரத்தில் ஆராதனைக்கு வரவும், கர்த்தரை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உற்சாகமான ஆவியை தந்து நடத்தி கொண்டு வர்றாரு. குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றிட்டாரு. இப்போ கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்கிற வசனத்தை நாங்கள் வீட்டில் வச்சுருப்போம். ஆனால் கர்த்தரை பாருங்கள், நம்புகிறவனும் செழிப்பான். கர்த்தரை நம்பி அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லைன்னு சொல்கிற வார்த்தையின்படியா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர்களை வெட்கப்பட விடவே இல்லை. நாங்கள் இந்த ஆராதனையிலே வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இங்கே அநேகர் பலகீனத்தோடு வருவாங்க, பிள்ளை இல்லாமல் வருவாங்க, கஷ்டத்துலேயும் வறுமையிலையும் தொழில் இல்லாமல் பலகீனத்தோடு நோய்வாய்ப்பட்டு வர பிள்ளைகளுக்காக எல்லாரும் வாரடித்து ஜெபிக்கிறது உண்டு. ஊழியக்காரரும் குடும்பமாகவும் தனித்தனியாகவும் பேராகவும் ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க. அப்படியாய் மட்டும் கர்த்தர் நடத்தி கொண்டு வர்றாரு. ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இந்த சபையில் வர்ற எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஒரு பிள்ளைகளுக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன வார்த்தையின் வழியாக கர்த்தரை தேடி நாடி வர கூட்டங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்காரு. அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக கர்த்தரை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க நீங்களும் ஜெபிங்க. இயேசு நாமத்தில் சாட்சியாக இருக்கிறேன். சங்கீதம் 56:8 என் அலைச்சல்கள் தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறீர் என்ற வசனத்தின்படி குறைவுள்ள காலங்களிலும் வழி தெரியாத நேரங்களிலும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் சம்பாதித்த சபையை அநேக இடறுதலுக்கு தப்புவித்து வழியை செவ்வாய்ப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. துவக்கம் அற்பமாயிருக்கலாம், முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஆம், நம் திருச்சபையின் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் தேவன் நம்மை அநாதி சிநேகத்தால் சிநேகித்து தம்முடைய காருண்யத்தினால் இழுத்து கொண்டுள்ளார். இந்த 26ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் இம்மட்டும் வழுவாதபடி நம்மை காத்து தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ள தேவன் தாமே வருங்காலங்களிலும் தேவரீரது மகிமை நிறைந்த கரத்தினால் நம்மை நடத்தவும், நம் வாழ்வில் பெரிதும் ஆச்சரியமான காரியங்களை செய்யவும், விசுவாச பாதையில் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் நம்பிக்கையில் சோர்ந்து போகாமல் முன்னேறவும் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தர் உதவும்படியாக தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம்னா, கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலம் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட நோக்கமே அவன் மூலம் நிறைய ஜாதிகளை தெரிந்து கொள்ளவும், அவர் ஆசீர்வதிக்கும் தான் அவர் தெரிந்து கொண்டார். அதே போல எங்க குடும்பத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த 26 வருஷம் இந்த ஊழியத்தை சக்சஸ்ஃபுல்லா நாங்க நடத்த, எங்கள் மூலம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அநேக பேருக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லவும் எங்களை ஒரு சின்ன வெசலா எடுத்து கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த 27ஆம் வருடத்திலிருந்து ஃபியூச்சர் தரிசனம், அதாவது விஷன் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது என்னன்னா, வாலிபர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக, அதுக்காக நாங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணவும், எங்களோட ஆராதனை ஒழுங்குகளும் அது மட்டும் இல்லாமல் வாலிபர்கள் கூடுகைகளையுமே அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுல இருந்து நாங்கள் நிறைய ரெவலேஷன் கொண்டு வர கர்த்தர் எங்களை ஏவி இருக்கிறாரு. அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்கள்ல நீங்க இந்த ஒரு குறிப்புக்காக ஸ்பெசிஃபிக்காக நீங்க வேண்டுதலை கர்த்தர் நேரெடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கான தேவைகளை சந்திக்கவும், அந்த ஊழியர் செய்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கவும் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ மூலம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருந்தார். ப்ளீஸ் டு ஜாயின் அஸ். எங்களுடைய ஆராதனை ஒழுங்குகள் ஞாயிறு காலை 7:30 மணி அளவில் ஓய்வு நாள் ஆராதனையும், செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் பெண்கள் ஐக்கிய கூட்டமும், வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி அளவில் ஸ்தோத்திர கூட்டமும் நடைபெறும். மாதந்தோறும் முதலாவது சனிக்கிழமை உபவாச கூட்டமும், 2வது சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் வாலிபர்கள் கூட்டமும், கடைசி சனிக்கிழமை மாதந்தோறும் தொடர் ஜபமும் நடைபெறும். அதிலும் பங்கு கொள்ளுங்க. மாதந்தோறும் முதலாவது நாள் காலை அதிகாலை ஜபம் நடைபெறும். அதிலும் பங்கு கொள்ளுங்க.
இந்த வீடியோ மூலம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருந்தால் கம் ப்ளீஸ் டு ஜாயின் அஸ், பி பிளஸ்ட். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். ஆமென்.